நீ பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறதுலாம் கரெக்டு தான். ஆனா நீ சேலை விற்கணும், இந்த மாவு விற்கணும்லாம் சொல்ற பத்தியா, அதுக்கு எவ்வளவு முதலீடு போடணும் தெரியுமா? அப்படியா? முதலீடுலாம் போடணுமா? அவ மினி என்னமோ கடைலாம் இல்லைக்கா, ஃபோன்லேயே எல்லாம் வித்துடலான்னு சொன்னா. அதனால தான் என்கிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, நான் அதான் முதலீடுலாம் போட வேண்டாம்னு நினச்சேன். அந்த அத்தை சொன்னது கரெக்டு தான். ஆனாலும் நீ முதல்ல பொருள்லாம் ரெடி பண்ணணும்ல, பிறகு என்னது மக்கள்கிட்ட காமிப்பா வாங்குறதுக்கு. ஆமா என்ன? ஆமா என்னெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீ பண்ணிக்கிட்டுறதுதான். ஏன்னா எல்லாருமே மாட்டிக்கிட்டு முழிக்காதம்மா, சும்மா வீட்டில இருந்து ரெஸ்ட் எடு, புரியுதா? அதானே, நம்ம தான் 4 எழுத்து முழுசாக படிக்கல, ஒரு வேலைக்கும் போகல, சரி வீட்டில் இருந்து சம்பாதிப்போன்னு பார்த்தா அதுவும் எவ்வளோ கஷ்டமெல்லாம் இருக்கு. நானும் அவ்வளோ மாதிரி பெரிய வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், உங்களுக்கு நகை பண்ணி போடலான்னு நினச்சேன். நம்ம பேரில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்னம்மா புலம்புறா? பாதி புரிய கூட மடக்கி புலம்பாம சும்மா கடை. சரி சரி, நான் புலம்பல, நீங்கள் 2 உங்கள் வேலையை போய் பாருங்க. அம்மா நீ கவலைப்படாத, என்ன அப்பா எல்லாம் பார்த்துக்கிடுவாவ. நீ வீட்டில் எங்களை பார்க்கல, அதே பெரிய வேலை தான். சரிம்மா அவளே போ, நீனும் போய் படிக்கிற வேலையை பாரு. நீங்களாவது நல்லா படித்து நல்ல வேலைக்கு போங்க. அதெல்லாம் நீ கவலைப்படாதம்மா, நல்லா படித்து பாரு, பெரிய கலெக்டராகவே காமிக்கேன் என்ன. சரி, படித்தா சரி தான் போ. அப்போ பைசா சம்பாதிக்க முடியாதா வீட்டில இருந்தே? அம்மா சோகமா இருந்த மாதிரி இருக்கு, போய் சிரிக்க வச்சிட வேண்டியதான். மகனே வந்துட்டியா? பிக்னிக்லாம் எப்படி இருந்து? பிக்னிக்லாம் நல்லா இருந்துமா. அம்மா நீ எப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு உட்கார்ந்திருக்க? அது ஒன்றும் இல்லைல்ல, இந்த மினி இருக்கா தெரியுமா, அந்த மினியத்தையும் அந்த வசந்தா அத்தையும் வந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாள்வ. அது வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் பண்ணணுமாம்ல, அந்த ஃபோனை வச்சு. அப்புறம் அந்த கிராமத்தில் அந்த டியூப்லலாம் பண்ணுறாவலாம். அப்படி நம்மளும் பண்ணி பைசா சம்பாதிக்கலான்னு நினச்சேன். அதைத்தான் அவங்க அக்காட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவளும் 2 பேரும் அதுக்கு நிறைய முதலீடு தேவைப்படும், உன்னையாலலாம் ஆட முடியாது பண்ண முடியாதுன்னு போயிட்டாளுவ. அதான் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு பார்த்துக்க. நான் நினச்சேன் சரி நம்மளும் பணம் சம்பாதிச்சு நம்ம வீட்டை பார்க்கலான்னு பார்த்தேன். இப்போ பார்த்தா கடைசியில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது போல். அவள் வசந்தாவும் மினியும் சம்பாதிக்க போகிறாள்வ, நான் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதான் கொஞ்சம் கவலையாக இருந்து. அம்மா அப்படி பேசுகிறா, உன்னாலேயே பண்ண முடியாது, நீ சாதிக்க பிறந்தவள், நீ இந்த உலகத்தை ஆள பிறந்தவள், நீ இப்படி பேசலாமா? ஆமாம் ஆமாம், இந்த உலகத்தை ஆள பிறந்தவ. இவன் பார்த்தான் போவாங்க. நான் உன்னால எல்லாம் பண்ண முடியும், நீ சொன்னது எனக்கு ஓரளவு புரிஞ்சு. ஆனா அதுல ஏதோ டியூப் எல்லாம் சொன்னியே, அதான் என்னன்னு புரிய வழங்கல. அவ்வளோதான்ல சொன்னால்வ, ஏதோ நீ டியூப்னு இருக்காமே, அதில் எல்லாம் வீடியோ எடுத்து போடலாமா, நிறைய பேர் பார்த்தவன்னா நம்ம வீடெல்லாம் கட்டுற அளவுக்கு பைசா வருமாமே, அந்த டியூப் தான்ல. டியூபுமா? எனக்கு புரியல. நீ டியூப்ல, நீ டியூப். நான் டியூபா? என்னமா சொல்ற? அப்படினா என்னது? அதால இங்கிலீஷ்ல நீனா என்ன சொல்லுவ? இங்கிலீஷ்ல நீனா யூவா? அதான் அதான் அந்த நீ டியூப். இங்கிலீஷ்ல நீனா யூ, டியூப்னா டியூப். அப்ப யூ அம்மா யூடியூப் அம்மா சொன்னா நீ? அதான் அதில் ஏதோ வீடியோ எல்லாம் எடுத்து போட்டோம்னா வீடு கட்டுற அளவுக்கு பைசா வருவாமே, அப்படித்தான்ல சொன்னாலுவே. நானும் அதை நம்பித்தான் நம்மளும் சம்பாதிச்சிடலான்னு பார்த்தேன். ஏதோ ஃபோனு மட்டும் இருந்தால் போதும்னு சொன்னாலுவே. இங்கே அவங்க 2 அக்காமாரும் உன்னையால் பண்ண முடியாதுன்னு போயிட்டாள்வல. யூடியூப்ல போடணும்னா அதுக்கு முதலீடுலாம் வேண்டாம், நீ ஏதாவது பொருள் வித்தாதான் அதுக்கு முதலீடு வேணும். யூடியூப்ல சும்மா நீ எந்த வீடியோனாலும் எடுத்து போடலாம். இல்லை நெசமாவால? அப்போ முதலீடு வேண்டாமோ? அப்போ நான் எந்த வீடியோனாலும் எடுத்து போட்டு பைசா சம்பாதிக்கலாமா? வேண்டாம்மா, இந்த நான் இருக்கேன்ல, நான் உனக்கு வீடியோலாம் எடுத்து தரேன், நீ அதை போடு. பைசா வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் தந்துரு என்ன? ஆமா, உனக்கு இல்லாத பைசாவா? கண்டிப்பா தருவேன்ல. மானா எந்த வீடியோ எடுத்து போடணும்? அதுல நிறைய வெரைட்டி இருக்குமா, நான் உன்கிட்ட சொல்றேன். நீ என்ன பண்றான்னு நீ அதுல இருந்து ஒண்ணு என்கிட்ட தேர்ந்தெடுத்துட்டா என்ன? சரியில்ல, இப்படி பையன் தான், இப்படி பொறுமையா இருந்து தாய்காரிக்கு சொல்லணும். நான் பெத்து வச்சிருக்கேனே 2, ஒன்னுத்துக்கும் உதவாது. உன்னால முடியாது, உன்னால பண்ண முடியாதுன்ட்டு 2 பேரும் போயிட்டாளுவ. நான் சொல்றேன், நான் தான் உனக்கு என்னைக்கும் செல்ல பிள்ளை, அவ்வளோ 2 பேரும் அப்பாவுக்கு தான் செல்ல பிள்ளைகளு. ஆனா உனக்கு தான் எப்பவும் நான் தான் வருவேன். அதனால நீ வந்து எனக்கு எப்பவுமே நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கவனியுமா, ஏன்னா நான் தானே உனக்கு உதவி பண்றேன். நடிக்காதல, எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். உதவி பண்ணுறானா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக கவனிக்கணுமா? 3 பேரையும் நான் நல்லா தான் கவனிப்பேன். நீ ஏதோ பண்ணணும்னு எல்லாம் அது சொல்லு, எந்த இது பண்ணலான்ட்டு. அதானே, நீ வந்து இந்த லேட்டஸ்ட் பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடி வீடியோ போடலாமா? டான்ஸா?
ஏல என்னையால உட்கார்ந்தா எழும்ப முடியாது, எலும்புனா உட்கார முடியாது, நான் எங்கெல்லாம் டான்ஸ் ஆட. சரிம்மா, நெக்ஸ்ட் பாட்டு படிக்கலாம். இல்லனா நல்ல படம் ஏதாவது வரைஞ்சு அதுக்கு கலர் பண்ற மாதிரி இருக்கும் பத்தியா, அப்படி ஏதாவது போடலாம். இல்ல ரெண்டும் சரிப்பட்டு வராது. இப்போ வேற என்ன பண்ணலாம்? நீ டெய்லி எங்கயாவது வெளிய போற பத்தியா, அதெல்லாம் நீ வீடியோ எடுத்து நான் இங்க போனேன், இது பண்ணேன், இத சாப்பிட்டேன் அதெல்லாம் சொல்லலாம் பாத்துக்க. அதுவும் போ. இது என்னல, நான் எங்கெல்லாம் பெருசா போறேன். இந்த வீடை விட்டா அந்த கிச்சனு, இந்த கிச்சனை விட்டா இந்த ஹாலு, இது விட்டா அந்த மரத்தடி, அவ்வளவுதான். ஆட்களுக்கு பார்த்து பார்த்து வேற என்னத்தை தான் பார்க்கும். அதுவும் சரிதாம்மா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாடு தாண்டி போறாவம்மா வீடியோ எடுக்க. நீயும் இருக்கியே. போகோ நீயும் போவா. அதே சாக்குல நானும் போறேன். வேற ஏதாவது எனக்கு ஏத்த மாதிரி சொல்லல. ஏத்த மாதிரினா என்ன? நீ டெய்லி நல்ல வீட்டு வேலை பார்க்கா, அப்புறம் என்ன சமையல் பண்ற? ஐடியா. அம்மா, நீ குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிரு பேசாம. குக்கிங் சேனலா? அப்படின்னா என்னல, சமையலா பண்ணி போடணும்? ஆமாம்மா, நீ கூட நிறைய வாட்டி இந்த குழம்பு எப்படி வைக்க, இது எப்படி வைக்கன்னு கேட்கும்போது நான் உனக்கு வீடியோ எடுத்து காமிப்பேன் பாத்தியா? அந்த ஸ்டெஃபி அக்கா வீடியோ கூட பார்த்திருக்கல்ல, அப்படி நிறைய பேர் வீடியோ போடுவோம்மா. அதே மாதிரி நீனும் இது பண்ணணும் சமையல், இப்படி பண்ணணும் சமையல்னு பண்ணி போடு, நிறைய பேர் பாப்பாவ. இது வேணா கொஞ்சம் பண்ணலாம் பாத்துக்கு. டெய்லி நம்ம வீட்டுக்கு தான் நான் சோறு வடிச்சு கறி வைக்கேனே, அதே எடுத்து போட்டுடலாம். கரெக்ட் தானே? நீ வேற ஒண்ணு, டெய்லி சோறையும் கறியும் போட்டா யாரும் பார்க்க மாட்டாவ. விதவிதமா பண்ணணுமா. அந்த ஸ்டெஃபி அக்கா சேனலை போய் பாரு, எவ்வளோ போட்டிருக்காவ அந்த அக்கா. இது நம்ம ஊர் நாட்டு சமையல்ல இருந்து வெளிநாட்டு சமையல் வரை எல்லாம் போட்டிருக்காவ. அப்படி நீனும் விதவிதமா பண்ணணுமா. எனக்கு அவ்வளோ விதவிதமா தெரியாதல. எனக்கு நம்ம ஊர்ல உள்ள இந்த கொஞ்சம் இந்த பண்ட பலகாரம் அதெல்லாம் கொஞ்சம் செய்வேன். அம்மா, இப்போ ஸ்டார்டிங் அதெல்லாம் போதும், இப்போ போடு. போகோ நீனே இன்ட்ரெஸ்ட் படிச்சு படிச்சு புதுசா போடு. சரியில்ல, அப்போ நான் டெய்லி சமையல் பண்றேன், நீ இதை வீடியோ எடுத்துட்டா, அப்புறம் நான் அது ஓன் டியூப்ல போடுறேன் என்ன? ஐயோ அம்மா, அது நான் டியூப் இல்லம்மா, அது யூடியூப். முதல்ல அத ஒழுங்கா படி. சரி யூடியூப். இந்த விஷயத்த வசந்தாட்டியும் மின்னிட்டியும் சொல்லணும். நீ யார்கிட்டயும் சொல்லு. இப்போ நான் உனக்கு எவ்வளவு நல்ல ஐடியா கொடுத்திருக்கேன். எனக்கு வேற வயிறு பசிக்கு, நீ வேற குக்கிங் சேனல் ஓனர், ஏதாவது நல்லா சமைச்சு தாயே திங்கிறதுக்கு. அவ்வளவுதானல, இந்த நில்லு, உனக்கு சாப்பிடுறதுக்கு அம்மா எடுத்துட்டு வரேன் என்ன? அந்த உட்காந்துக்க. எப்படியும் அம்மா குக்கிங் சேனல்ல வீடியோ போடுறதுக்கு இன்னும் விதவிதமா சமைப்பாவ. வீடியோ எடுக்கிற சாக்குல நம்மளே எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஹே, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டுடன் நெஞ்சில் தில்லானா, அள்ளி அள்ளி எடுத்தால் குறையாது. நானா 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 சுல்தானா 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 சுல்தானா. என்ன இது, ரெண்டு அக்காவையும் என்ன காணும்? இன்னைக்கு நம்மளே நம்ம மாமியாருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு ஓடி வந்துட்டோம். இவ ரெண்டு பேரும் எங்க போனாவ? நீ என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டே? ஆமாக்கா, என் மவா இன்னைக்கு அடம் பிடிக்காம சாப்பிட்டா, அதனால சாப்பிட்டு அவளை தூங்க வச்சுட்டேன். என் மாமியாருக்கு ஃபேவரட்டான சீரியல் ஓடிட்டு இருக்கலாம், அதை சால்வ் பண்ணி விட்டேன். அது பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருந்து நான் ஓடி வந்துட்டேன். சரிதான், சீரியல்னா யாருக்கு தான் பிடிக்காது. ஹாய், இன்னைக்கு ரெண்டு பேரும் சீக்கிரமாவே வந்துட்டீங்க. ஆமா வசந்தா, இந்த இப்பதான் வந்தோம், உட்காரு. என்ன வசந்தாக்கா, இன்னைக்கு மூஞ்சி ஒரு மாதிரி தொங்கி போய் இருக்கு. ஆமாப்பா, நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் படிக்கலான்ட்டு 2-3 அகாடமியில் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஃபீஸு எல்லாம் 1.5 லட்சம், 1 லட்சம், 2 லட்சங்காவே. எனக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு. ஐயே அப்படியா? ஆமா, பிறகு நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ்லாம் இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கே? நல்ல இடத்துல படிச்சீங்கன்னா எப்படியும் செலவாகத்தான் செய்யும். 50,000 குறைஞ்சாவாது. அப்படியா மினி? நான் கூட ஏதோ 10,000 12,000க்கு சொல்லி தருவாங்கன்னு நினச்சேன். 10,000 12,000க்கு இப்போல்லாம் டியூஷன் கூட எடுக்க மாட்டேங்க ஒவ்வொருத்தரும். நீங்க வேற. ஆமாப்பா, விலைவாசிலாம் எப்படி ஏறி போயிட்டு. நான் அதனால தான் முதலீடே இல்லாமல் ஒரு வழியை மொவன் சொன்னான், அதைத்தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். அக்கா, என்ன சொன்னவங்க மகே? அந்த யூடியூப்ல வீடியோ போடலான்னா. ஐயே அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னானே. நீ யூடியூப்ல வீடியோ போடலான்னு சொன்னான். சரி, யூடியூப்ல வீடியோ போட போறீங்களா? ஆனா எந்த வீடியோ போட போறீங்கக்கா? நம்மளுக்கு தெரிஞ்சது சமையல் தான் பத்தியா. அதான் டெய்லி வைக்கிற கறி குழம்பு, இந்த அதிரசம் முறுக்கு நம்ம வீட்டில் பண்ணுவோம் பத்தியா, அப்படிலாம் எடுத்து போடலான்ட்டு இருக்கேன்.
நல்ல ஐடியாக்கா. நானும் யோசிச்சேன். ஆனா எங்க எனக்கு நாளுக்கு நாள் சமைக்கிறதே இங்க பெரும்பாடா இருக்கு. இதுல நான் எங்க சமையல் சேனல் ஓப்பன் பண்ணேன்? அதான் விட்டுட்டேன். வேற ஏதாவது போடணும் உட்காந்து யூடியூப்ல. ஏன்னா அதுல தான் வந்து முதலீடு இல்ல. ஏதாவது இந்த ஹால் வீடியோ, அப்படி இந்த கார்ட்டூன் சேனல், இந்த மூஞ்சி தெரியாம நிறைய வீடியோலாம் போடுறவல்ல இப்போ. அப்படி ஏதாவது போடலான்ட்டு இருக்கேன் பார்த்துக்கிடுங்க. ஓ, அப்போ நீங்கள் 2 பேருமே செலக்ட் பண்ணிட்டீங்களா? ம், நல்லது நல்லது, போடுங்க. வசந்தா, அணைய மகேந்தா என்ன வீடியோலாம் எடுக்கிறதுக்கு உதவி பண்ணோம். எனக்கு ஒன்றும் தெரியாது பார்த்தியா? அக்கா நானும் யூடியூப் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா இன்னும் ஒழுங்கா ஃபிக்ஸ் பண்ணல. ஆனா கண்டிப்பா யூடியூப் தான். வசந்தா, நீயும் பேசாமல் யூடியூப்லேயே ஏதாவது போடு. ஏன்னா இப்போ 1 லட்சம் 1.5 லட்சம்னா அது கட்டுறது கஷ்டம் தானே? ஆமாக்கா, நல்ல ஐடியா தான். பேசாமல் இப்போ நானும் யூடியூப்லேயே வீடியோ போடுறேன். சரி, நீ எந்த வீடியோ போட போறா? சமையல் பண்ணி போட போறியா? ஏச்சே, சமையல் பண்ணி அந்த அடுப்படிக்குள்ளே யார் வெந்து சாகுவா? நான் வந்து இந்த டான்ஸ் ஆடுறது, அப்புறம் அந்த vlogging பண்ணுறது, இன்றைக்கி நம்ம எங்கே போனோம், என்ன சாப்பிட்டோம், அப்படி ஏதாவது ட்ராவல் வீடியோஸ், அப்படி தான் வீடியோ போடுவேன். அதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி சரி போட்டா சரிதான். இந்த ஊருக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க டிராவல் வீடியோ போட போறீங்களா? சும்மா இருமினி பாரு, நான் இன்றைக்கே போய் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்கள் 2 பேர் முன்னாடியும் நானே யூடியூப் சேனலில் சீக்கிரமாக ஏர்ன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். யார் முன்னாடி யார் சம்பாதிச்சா என்ன? சம்பாதிச்சா போதும். ஆமாக்கா, நம்ம 3 பேரும் வீட்டில் இருக்கோம். நம்ம கைக்கு பைசா வந்துச்சுன்னா அதுவே பெரிய விஷயம் தான். வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் தானே. நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். ஆமாம், முயற்சி பண்ணால் என்றைக்குமே நம்மளுக்கு அதுக்கு பலன் கிடைக்கும். எஸ், அப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம், ராக் பண்ணுறோம்.